டே 2 ஆஃப் காஷ்மீர் பட்ஜெட் பயணம். மார்னிங் ஏஞ்சதும் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கதவு ஓரத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலான்ட்டு போய் நின்னா செம குளிருங்க. நம்ம சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் குளிரெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உள்ள ட்ரெயின்லையும் சரி வெளியில காத்துலையும் ஆகட்டும் வட இந்தியாவோட வாசனை நல்லாவே வீசுது. விஜயவாடா தெலுங்கானாலாம் கிராஸ் பண்ணி ட்ரெயின் ஒரு வழியா வட இந்தியாக்குள்ள நுழைஞ்சாச்சு. அதாங்க நம்ம வடக்கு பயஸ்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். மத்திய பிரதேஷ் கிட்ட ட்ரெயின் இப்போ போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு தான் வெறும் டீ ஜூஸ்னு மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பசி ரொம்பவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஒரு 8:30 போல போபால் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆச்சு. சப்பாத்தி ஸ்நாக்ஸ் அதுன்னு வாங்கி எல்லாம் ஃபுல் கட்டியாச்சு. அப்புறம் என்ன வந்தவங்களோட பேசிட்டு கொஞ்ச நேரம் ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சதும் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 போல ட்ரெயின் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. டெல்லியில இருந்து ஜம்முக்கு நம்ம நைட் ட்ரெயின்ல தான் போக போறோம். சோ இன் பிட்வீன் இந்த ஒன் டேல வந்து நம்ம ஏதாச்சும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ட்டு பேக்கை கொண்டு போய் கிளாக் ரூம்ல போட்டுட்டு மெட்ரோல ஏறி குதிப் மினார் இந்தியா கேட்னு எல்லாம் பார்த்துட்டு நைட் மறுபடியும் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். நைட் ஸ்டேஷன்ல டின்னரை முடிச்சிட்டு ஜம்முக்கு 200 கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டேன். ஜம்முக்கு இதுதான் லேட் நைட் கிளம்பி ஏர்லி மார்னிங் போய் ஜம்மு ரீச் ஆகிற ட்ரெயின். செம கூட்டமா இருந்தது. இந்த வெயிட்டை வச்சுட்டு நம்ம எங்கடா ஏறி போய் இடம் பிடிக்கிறதுன்னு பையா கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அவங்க நம்மளுக்கு இடமும் பிடிச்சி கொடுத்துட்டாரு. இந்த அன்ரிசர்வ்ல ஏறிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, ஒழுங்கா தூங்கவும் முடியாம எப்படியோ அடிச்சு பிடிச்சி காலையில ஜம்மு போய் ரீச் ஆனேன். ஜம்முல இருந்து எப்படி ஸ்ரீநகர் போனா எதுல டிராவல் பண்ண அதுக்கு உண்டான சார்ஜஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல சொல்றேன். சோ நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.